அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். ஸோ ஹிந்தி நியூஸ் பேப்பரில் என்ன முக்கியமான செய்திகள் இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பார்த்தோம்னா நமக்கு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒரு டிராஃப்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிளானிங் பேனல்ஸ் டிராஃப்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி ப்ரெசஸ் ஃபார் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் யங் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிளானிங் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு பார்க்க முடியுது. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸை வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸ்டடி பண்ணதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் எஜுகேஷன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு, ஹையர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது நல்லாயிருக்கு, ஹையர் எஜுகேஷனில் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. இதனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறது, எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்காங்க. ஆனால் ஸ்கில்டு யங்ஸ்டர்ஸாக இருக்காங்களான்னு கேட்டால் அந்த இடத்துல நம்ம லேக் ஆகிறோம். விமனோட பார்ட்டிசிபேஷன் இன் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் விமனோட பார்ட்டிசிபேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அந்த எஜுகேஷனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் மோரார்லெஸ் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 2031-32 தமிழ்நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பார்த்தோம்னா 36.5 மில்லியன் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது 2021-22 34.11 மில்லியனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 10 வருஷத்தை கால்குலேட் பண்ணுறாங்க. 2011க்கும் 2021க்கும் பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2.12 மில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? 2.12 மில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே 2021க்கும் 2031க்கும் பார்த்தோம்னா 2.3 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு ப்ராபபிலிட்டியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, த ரிப்போர்ட்டட் ஹைலைட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் யங் அடல்ட்ஸ் had fallen below 50% in 2021, a dip of over 15% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு ப்ரொபோர்ஷன் ஆஃப் எம்ப்ளாய்டு யங் அடல்ட்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யங் அடல்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் வேலைக்கு போகக்கூடிய யங் அடல்ட்ஸ் அப்படிங்கிறது 50%க்கும் கீழே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எதனால இது டிக்ளைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எதனால டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சரில் வேலை செய்யக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கம்மியாக இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் பார்த்தோம்னா நமக்கு 5.9% தான் இருக்குது. இந்த ஒரு டிக்ளைனால தான் நமக்கு ஓவராலாக யங் அடல்ட்டோட எம்ப்ளாய்மெண்ட்டில் டிக்ளைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இட் இஸ் நேச்சுரல் தான் நமக்கு. வை பிகாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பொதுவாகவே ஒரு ஸ்டேட்டில் எஜுகேஷன் அந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர் சார்ந்த யூத் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ அதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டிலையும் இருக்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடல்ட் விமனோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸை பார்த்தோம்னா, இன்னமும் மோர் தேன் 50% ஆஃப் த அடல்ட் விமன் பார்த்தோம்னா நமக்கு அன்பெய்டு ஒர்க்கில் தான் இருக்காங்க. அதாவது வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பொதுவாக வேறு என்ன நமக்கு நம்மளோட ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் ஸ்கில்லிங் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறையா எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு நிறைய விஷயங்களை பண்ணணும். உதாரணத்துக்கு நான் முதல்வன் திட்டம் இருக்குது. இதே மாதிரியான நிறைய திட்டங்கள் மூலயமா எஜுகேஷன், அவங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கிறப்பயே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்தி இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் நமக்கு சொல்லியிருக்காங்க. டிராஃப்ட் பாலிசி தான் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் இதை ஃபர்தராக ஸ்டடி பண்ணி ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸோட நமக்கு ஒரு பாலிசியை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா, நேற்று திருவள்ளுவர் சிலை அப்படிங்கிறது 25 ஆண்டுகள் ஆயிருக்கு இல்லையா, சில்வர் ஜூப்ளி விழா அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. அதை பற்றி செய்தியை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் டு பி அப்சர்வ்ட் அஸ் குறள் வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிசம்பருடைய இறுதி வாரம், கடைசி வாரம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கடைசி வாரத்தை என்னவா தமிழக அரசாங்கம் அனுசரிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறள் வாரமாக அனுசரிக்க போகிறாங்க. அதற்கான போட்டிகள் பள்ளி கல்வி நிறுவனங்கள் எல்லாம் நடக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இனிமேல் நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தோம்னா திருக்குறள் ஸ்டடி சென்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறாங்க. அதற்காக 3 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு செய்தியில் பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃப்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி ஓரளவுக்கு முக்கியமாக இருந்துச்சு. எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.